ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சனிக்கிழமையில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது. இதோ அதை பெற்றுக்கொள்ளவும் தயாராக இரு. நான் நீ நினைத்த வாழ்க்கை நிறைவேற்றித்தான் தரப்போகிறேன். நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயத்தில் இருக்கிறாய். உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் இந்த சாயப்பா. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக செய்ய வேண்டாம், முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். வேண்டாம், வருத்தமே பட வேண்டாம். உனக்கு தேவையில்லை என்பதால் தான் உன்னை விட்டு விலகி போய் விட்டார்கள். அதை முதலில் மனதில் வைத்துக்கொள். உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடிவிடும். அதை நினைத்து கவலைப்படாதே. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசனை பண்ணி கொண்டே இரு. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்க்கையை நீ நரகமாக்கி கொள்ள வேண்டாம். எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாளியாக நீ வாழ வேண்டாம். எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள். உன் மனதில் உள்ள வேதனைகளை அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது. உன் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் இது. என் செல்லப்பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தானாக தேடி வரும். இனி எதற்கெடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அழுக வேண்டாம். தைரியமாக இரு, பொறுமையாக இரு, நிம்மதியாக இரு. ஆம் செல்லமே, அதேபோல்தான் உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் திரும்ப திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடாதே. அதையெல்லாம் மறந்துவிடு. நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நீ நிம்மதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். அதை இந்த சாயப்பாவின் கையில் விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக் கொள்கிறேன். நீ என்னுடைய செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. மன நிம்மதியுடன் இரு. உன் கண்ணீரை நிச்சயமாக நான் துடைத்து விடுவேன். உனக்கு துரோகம் செய்பவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவோம். புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. நாளைய பொழுது சனிக்கிழமை உனக்கான வாழ்க்கையை காத்திருக்கிறது என் செல்லமே. அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம். நிம்மதியாக இரு. உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது. தைரியமாக இரு. கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும். நடப்பவை இனி எல்லாம் நல்லதாக இருக்கும். அதை நினைத்து பொறுமையாக காத்திரு. வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்திடு. உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது. உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது. இதோ நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும். உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும். உன் ஆசைகள், உன் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். தடைகளை எல்லாம் அகற்றிவிடு. தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே இரு. துணிந்து எதையும் செய். உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது. உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது. நீ நன்றாக வாழப்போகிறாய் என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. அதேபோல்தான் பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். உன் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நீ தோற்று விடுவோமோ என்று கவலைப்படாதே. உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மன ஆறுதலுக்காக நான் இதை சொல்கிறேன் என்று நினைக்காதே. உனக்கு நடக்கப் போவதைத்தான் இந்த சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்.
உன்னை இந்த சாயப்பா தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன்? நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இதோ வாழப்போகிறாய். கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் கடனெல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா? நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா? இல்லவே இல்லையே. அதுபோலத்தான் உன்னிடம் இருந்து தவறுகளை நான் திருத்தினேன். இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமே, எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற குழப்பம் உனக்குள் எழும். இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன். இப்போது நீ தெளிவாகிவிட்டாய் தானே? அதனால் உனக்கு தோல்வி, பயம் என்பதே இனி உன் மனதில் இருக்கவே கூடாது. இதுவே உனக்கு தரும் முக்கியமான செய்தி. ஆகவே நீ எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உன் அப்பாவாக நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது. உன் வெற்றியை யாராலும் தடுக்கவும் முடியாது. உன்னிடம் செல்வம் குவியும். அதே சமயம் உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் கைவிடாது. நிச்சயம் உன் எதிர்காலம் வளமானதாக இருக்கும். ஆம் செல்லமே, உன் பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும். வளமான வாழ்க்கையை விரைவில் வாழப்போகிறாய். கடவுள் ஒருவரால் மட்டுமே எக்காலத்திலும் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முதலில் நம்பு. என்னிடம் வைத்திருக்கும் உன் உண்மையான பக்தி உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று என் மந்திரத்தை நீ தூங்குவதற்கு முன் சொல்லிப்பா. நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். ஆம் செல்லமே, நான் சொல்வதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு. நாளை சனிக்கிழமை நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. தூக்கம் இல்லாமல் தவிக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று. அது உனக்கான சக்தியையும் பலத்தையும் தரும். நீ கூறினால் என் மந்திரத்தை கூற கூற விரைவில், ஏன் நாளையே உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானதை இந்த சாயப்பா சொல்லிவிட்டேன். நிச்சயமாக பல அற்புதங்களும் பல சந்தோஷமான நிகழ்வுகளும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்து எல்லாம் அற்புதமாக இரட்டிப்பு சந்தோஷத்தை அடையப் போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.